ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சுரக்காய் வச்சு ஒரு டேஸ்டியான சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை நம்ம இட்லி, தோசை இது கூட சர்வ் பண்ணலாம். அதுக்கு நான் ஒரு பாதி சுரக்காய் எடுத்துகிட்டு அதை கழுவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிய விடலாம். நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த சுரக்காயை ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாயை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ சுரக்காயும் பச்சை மிளகாயும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். சுரக்காய் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். பச்சை மிளகாயும் அதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிடும். இப்போ இதை ரெண்டுத்தையும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட ஒரு தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் புளி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கலந்து விட்டு குக் பண்ணிவிட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதும் நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு அதே கடாயில் நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியணும், உளுந்தம்பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ இந்த தாளிப்பை நம்ம சட்னி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டேஸ்டியான சுரக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை நாம் இட்லி, தோசை இது கூட சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.